ஆமாம், கரெக்ட். ப்ரௌன் ரைஸ் ரொம்ப ஆபத்தானது, கருப்பு அரிசி ரொம்ப ஆபத்தானது. ஏன் தெரியுமா? என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ப்ரௌன் ரைஸில், கருப்பு அரிசியில் தோலில் அவுட்டர் லேயர் பிரான் ஜெர்ம் GERM BRAN அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அரிசிக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து ஆர்சனிக்னு ஒரு விஷம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்சனிக். இந்த ஆர்சனிக் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய கணையத்தில் உள்ள பீட்டா செல்லையும் ரொம்ப பாதிக்குது. அது மட்டும் இல்லை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டு பண்ணுது. அப்போ என்ன ஆகும்? சுகர் என்ன ஆகும்? சுகர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். டயபெட்டிஸ் டைப் 2 வரும். எதனால? ஆர்சனிக் ரொம்ப ஆபத்தானது. அப்போ எது ரொம்ப நல்லது? ஒயிட் ரைஸ், பாலிஷ்ட் ரைஸ், வெள்ளை அரிசி மிக நல்லது. ஏன் அப்படி? இந்த பாலிஷ்ட் ரைஸில் அந்த 3 லேயர் சொன்னேன்ல, வெளிப்பக்கம் பிரான் ஜெர்ம், இதில் இருக்கக்கூடிய ஆர்சனிக் எல்லாம் பாலிஷ் பண்ணும்போது எல்லாம் என்ன ஆயிரும்? வெளியில் வந்துடும். அப்போ எது நல்லது? ஒயிட் ரைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? கரெக்ட் தானே? அதை விட்டுரும். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரையோ இன்சுலினோ நிரந்தரமாக நடத்தணும் அப்படின்னா, மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டை தான் சொல்லுது. பேலன்ஸ் டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம். அப்படின்னா யார் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க சுகர் மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தலாம். அப்படின்னா ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த புத்தகம் சொல்லுது. ஸோ பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள். இந்த முக்கியமான வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய சுகர் பேஷண்ட்ஸுக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக போய் சேரும். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள். ஒயிட் ரைஸ் ஆர் பாலிஷ் ரைஸ் மிக நல்லது.